ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஹாரி. சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு வெறித்தனமான அப்டேட்ஸோடு வந்திருக்குங்க. ஃபஸ்ட் அப்டேட் என்னென்னா, பிரதீப் ரங்கராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா நடித்து வெளியாக இருக்கக்கூடிய படம் தான் எல்ஐகே, லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட டீசர் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிருக்கு. அனிருத் அவர்களுடைய இசையில் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த டீசரை பார்த்தீங்கன்னாக்கா விக்னேஷ் சிவன் அவர்கள் இயக்கியிருக்காங்க. படம் ஃபியூச்சரிஸ்டிக்கான கதை, 2040 2050 நடக்கக்கூடிய கதை மாதிரி எடுத்திருக்காங்க. எல்லாமே லேட்டஸ்ட்டு அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்க மாதிரி காட்டுறாங்க. அந்த படமே அந்த மாதிரி தான் இருக்குது அந்த டீசரை பார்க்கும்போது. அதில் ஹீரோயின் ஹீரோ பார்க்கக்கூடிய ஒரு காட்சி, அதற்கு பின்னாடி பேக்ரவுண்டில் பாருங்கள், தரமான சம்பவம். ஆரி ரெடி ஃபார் தலைவர் 189th மூவி அப்படின்ற அந்த போஸ்டர் அங்கே இருக்குது. தலைவர் அப்படியே ஒய்யாரமாக ஒரு ஷோபாவில் உட்காந்துருக்க மாதிரி ஒரு போஸ்டர். ஸோ அதை பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்குது. 2040s நடக்கக்கூடிய கதை. ஆனால் தலைவர் படம் இன்னும் ரிலீஸ் ஆகிருக்கு, தலைவர் இன்னும் நடிச்சுன்னுக்காரு. 189வது படம் ரிலீஸ் ஆகுது, அதோட போஸ்டர் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தலைவர் ரெஃபரன்ஸ் இல்லாமல் தமிழ் சினிமா இயங்கவே முடியாது அப்படின்றது இது தெளிவாக காட்டுது. இது தாண்டா உண்மையான ரெஃபரன்ஸ், இது தாண்டா உண்மையான ஃபேன் பாய் மூமெண்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அந்த டீசர் போய் பாருங்கள். ஸோ சூப்பராக இருக்குது. அடுத்தது முக்கியமாக நம்ம விஷயத்துக்கு வரும். ஸோ பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருஷத்துக்கான ஓவர்சீஸ் வசூல் அந்த லிஸ்ட்டு இப்போ இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பேன் இந்தியா படங்களுக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் முதல் இடத்துக்கு இப்போ கூலி திரைப்படம் வந்திருக்குங்க. $20 மில்லியன் மேலே இந்த படம் வசூலை குவிச்சிருக்கு 2 வாரத்தில். 2வது இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா சையாரான்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி திரைப்படம், அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ரஜினி சாரோட படத்துக்கு இணையாக வந்திருக்கு. மார்ஜினில் ரஜினி சார் இப்போ முந்தின வந்துட்டார் அப்படி தான் சொல்லணும். 3வது இடத்துல எம்புரான் மோகன்லால் அவர்களுடைய படங்கள், அடுத்தது 4வது 5வது சொல்லிட்டு அடுத்தடுத்த படங்கள் இருக்குது. ஸோ இந்திய லெவலில் ஓவர்சீஸில் அதிகமாக வசூலை குவிச்ச படங்களில் இந்த வருஷம் கூலி திரைப்படம் தான் நம்பர் 1 இப்போதைக்கு அப்படின்றத நம்ம இங்கே பெருமையாக சொல்லிக்கலாம். அடுத்தது முக்கியமான விஷயம், தமிழ்நாடு நிறைய பேர் கேட்டுனீங்க. தமிழ்நாடு இப்போ ஜெயிலருக்கு அடுத்தபடியாக ரஜினி சாருக்கு அதிகமாக வசூல் குவிச்ச படம்னு பார்த்தாக்கா கூலி தான் இன்றைக்கி தேதிக்கு. ஆனால் அது 200 கோடி இன்னும் தொடரலை. அதையும் நான் இங்கே அழுத்தம் திருத்தமாக சொல்லி விரும்புகிறேன். நிறைய பேர் 200 கோடி தொட்டுத்தான் கேட்குறீங்க. இல்லைங்க, 200 கோடி இல்லை, இன்னும் தொடரலை. 170 அந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேபி இந்த வீக்கெண்ட் முடியும் போது அது 200 தொடர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ரஜினி சாருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2வது அதிகமாக வசூல் குவிச்ச படம் ஜெயிலருக்கு பிறகு இப்போ கூலி திரைப்படம் தாங்க.